அவருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் கூட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு நேர்த்தியான நல்ல ஒரு சூழ்நிலைகளை இங்கே ஒழுங்கு செய்யும்படியாக 2 போதகர்களும் நின்று செய்தாங்க. உண்மையிலேயே நன்றி. ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பெரியவர்கள், அதாவது அதை ஒழுங்கு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும், அது எப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தெரியும். நான் உள்ளே வரும்பொழுது இருட்டாக இருந்துச்சா, இவ்வளோதான் லைட்டு போலுக்கு அப்படின்னு நினச்சேன். வந்தவரை என்ன பண்ணாங்க, லைட்டெல்லாம் ஆயத்தப்படுத்தினாங்க. இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தது எப்படி சுதந்திரித்தார்கள், இதை குறித்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற வேதத்தின் தேவன் நமக்கு கொடுக்கிற சில வழிகள், அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி ஒரு நபர் பங்கு பெறுகிறார், அந்த ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்கிறார் என்கிறதை வெகு வேகமாய் உங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்துரைக்கும்படியாக ஆவியானவர் கிருபை செய்வாராக. எடுத்து வாசிங்க. இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 10:38, அப்போஸ்தலர் 10:38. ஆம் 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 தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கரங்கள், ஆண்டவருடைய கிருபைகள் எங்களோடு வெளிப்படட்டும். இயேசுவே, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்திருக்கிறேன். இன்றைக்கும் எங்கள் நடுவில் வந்தால் நீர் நன்மை செய்வீர் ஆண்டவரே. இன்றைக்கும் உம்முடைய இரக்கமுள்ள கரங்கள் எங்கள் நடுவே நன்மை செய்யும் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே, நீர் பேசும். அடிமை மண் என்பதை நினைவு கூறுகிறேன். ராஜாவே, உம்முடைய பிள்ளைகள் பலனடையவும், உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நன்மையினால் திருப்தி அடையவும் தேவன் நிறைவான மகிமையை ஊற்றுவீராக. இயேசுவே, நீர் எங்களோடு பேசும்படி ஆண்டவரே, இந்த இடத்தில் ஒவ்வொரு இருதயங்களும் பலனடையும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நசரனாகிய இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். இயேசுனுடைய செய்கைகளை குறித்து அப்போஸ்தலரில் இந்த இடத்துல பேதுரு பேசுகிற ஒரு செய்தி தான் இது. இயேசு நன்மை செய்கிறவராய் என்ன பண்ணார், சுற்றி தெரிந்தார். நன்றாய் கவனித்துக் கொள்ளணும். நன்மை அப்படி என்றால் என்ன? ஒரு இடத்துல நல்லதுன்னு ஒன்று இருக்கும். நல்லதுன்னு என்ன தெரியுமா? இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம், ஓரமாக போகிறது என்னது, நல்லது. ஒரு பிரயாணத்தில் ஓரமாக போகிறது நல்லது. அவர்களுடைய பிரயாணங்கள் எப்படி இருக்கும், சில இடத்துல போட்டிருக்கோம், இப்படி போங்க இப்படி போகாதீங்கன்னு என்ன வச்சுருக்கோம், போர்டு வச்சுருக்கோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணால் அது என்னது, நல்லது. நன்மை என்றால் என்ன தெரியுமா? ஒருவர் என் மேல் அன்பு காட்டி என் மேல அவருடைய பாசத்தினால எனக்கு பார்த்து பார்த்து என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய முன்னேற்றம், என்னுடைய எதிர்காலம், எனக்கு உண்டான காரியத்தெல்லாம் பார்க்குறாங்க தெரியுமா? இதுக்கு பேர் எனக்கு என்ன பண்றாரு, நன்மை செய்கிறார். இயேசு இன்றைக்கு அதனால தான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் நன்மை செய்கிறவராய் என்ன பண்ணுகிறார், சுற்றி திரிகிறார். நன்மை செய்கிறவராய். இயேசுடைய நன்மை எப்படியெல்லாம் இருக்கும், இயேசுடைய நன்மை எப்படி காணப்படுகிறது, இயேசுடைய நம்ம இத்தனை வருடமாய் கடந்து போகிறோம், இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நாம் தேவனுடைய கிருபையினால் அந்த நன்மை நித்தம் என்ன பண்ணுகிறோம், சுதந்திரிக்கிறோம். கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனிதன் பைத்தியக்காரனாய் காணப்படுகிறான், அறிவில் குறைவுள்ளவனாய் காணப்படுகிறான். அவனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், இல்லை எப்படி உயர்த்துகிறார் அப்படின்றால், அவனை ஞானிகளுக்கு முன்பாக கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம், உயர்த்துகிறார். அவனுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கிறார். பாருங்க, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அது அவனுக்கு எவ்வளோ பெரிய மகிமையா இருக்கும். ஒண்ணுமே இல்லாத அவன் வாழ்க்கையில திடீர்னு கர்த்தர் ஒரு உயர்வை கொடுக்கிறார், ஒரு நல்ல பிளஸ்ஸிங்கை கொடுத்து அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். சொல்லுவான், இதை இயேசு தான் எனக்கு என்ன பண்ணாரு, தந்தாரு. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு, கட்டளையிட்டார். இதுதான் வேதத்தில் சொல்லப்படுகிற தேவன் ஒரு மனிதனை உருவாக்கி கொடுக்கிற நன்மைகள். அவனை உருவாக்கி, அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, சிறியவனை அவர் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர பண்ணுகிற கர்த்தர். பிரபுக்களோடு அந்நாட்கள் அவனுடைய உயர்வு எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தி புத்தகத்துல அந்த எஸ்தரை ராணியை போல, ஒரு ராணி எப்படி நடக்கணுங்கிற ட்ரைனிங்கே கொஞ்ச நாள நடக்கும். அவளுடைய அழகு, ஒவ்வொரு காரியங்களையும் உருவாக்கி தான் அங்க கொண்டு நிறுத்துவாங்க. ஆனா எஸ்தர் ராஜாத்தி எப்படி தன்னுடைய கூட இருக்கிறவங்களை உருவாக்கி இருப்பாங்கன்னா, எல்லாரையும் நல்ல ஒரு ஜெப வீரரா உருவாக்கி இருப்பாங்க, நல்ல ஒரு ஃபயரான அனுபவத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கி இருப்பாங்க. ஒரு முறை ஒரு பியூட்டி பார்லர் திறப்பு விழாவுக்கு அழைப்பு கொடுத்திருந்து, எனக்கு நான் மேக்கப் போட்டாலே ரொம்ப என்ன பண்ணுவேன், திட்டுவேன். என் பிரைஸ்ல ஒரு 400 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எவ்வளோ இருக்கிறாங்க, 400 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ நான் எல்லா பிள்ளைகளையும் பிபிஎஸ் இதெல்லாம் நடத்த போனால் ட்ரெஸ் கோடு, வேடு, ஹேர் ஸ்டைலு,
அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ரொம்ப என்ன பண்ணுவேன், இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவேன். சில வேளைகளில் பிள்ளைகள் ஏன் முன்னாலேயே சொல்ல, இவர் கையில் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்க அப்படின்னு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இந்த பியூட்டி பார்லர் திறப்பு விழாவுக்கு கூட்ட உடனே, ஒரு பக்கம் திறப்பு விழாவுக்கு கூட்ட உடனே ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு, இன்னொரு பக்கம் என்ன தோணுச்சு அப்படின்னா, இதுக்கு நம்ம போகணுமா? நம்மளே எத்தனை கூட்டத்தில் ஏறி எல்லாரையும் போட்டு டார் என்ன பண்ணியிருக்கோம், பங்கம் பண்ணியிருக்கோம். இப்போ போய் பியூட்டி பார்லர் திறப்பு விழாவுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போது ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இப்படி ஒரு காரியத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க, போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா. ஆண்டவர் பைபிளில் பியூட்டி பார்லர் செய்கிறவங்க ஜெப வீரராக இருந்திருக்கிறாங்கன்னு எடுத்து காண்பிச்சார். அழகுபடுத்துகிறவங்க என்னவா இருந்திருக்கிறாங்க? ஜெப வீரர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்தர் கூட இருந்தவங்கலாம் யார் தெரியுமா? அவங்கள நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணுறவங்க, மேக்கப் போட்டு விடுறவங்க, சிலர் வாசலுக்கு வெளியே இருப்பாங்க, பாதரட்சையை அதை ஒழுங்கு பண்ணி கொடுக்குறவங்க, சிலர் டைனிங் டேபிளில் இருப்பாங்க சாப்பாடு பரிமாறுறதுக்கு மட்டும், சிலரை பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய வஸ்திரம் அதாவது பெட்ரூம்ல மட்டும் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இவங்க எல்லாரையும் எஸ்தர் நல்ல ஒரு ஜெப வீரராக மாற்றி இருக்கிறாங்க. அந்த ஒரு நெருக்க இக்கட்டு நாள் வரும் பொழுது எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க தெரியுமா? நான் என்ன பண்றேன், இப்படியெல்லாம் என் தாதிமார்கள்னா பணிவிடை பெண்கள், இவர்களோட நான் என்ன பண்றேன், இணைந்து ஜெபம் பண்றேன். ஆண்டவர் இந்த வசனத்தை காமிச்சு சொன்னாரு, இவர்கள் அழகுபடுத்துறவங்க தான், இந்த வசனத்தை சொல்லி அங்க போய் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு அப்படின்னு அந்த பியூட்டி பார்லர் திறப்புலாவுக்கு என்ன பண்ணாரு, ஆண்டவர் அனுப்பி விட்டாரு. அப்ப நல்லா கவனித்து பாருங்க, தேவன் புறக்கணிக்கிற யாரையும் என்ன பண்றது இல்லை, புறக்கணிக்கிறதே இல்லை. சில வேளைகளில் சிலர் நம்ம பார்வைக்கு குறை உள்ளவர்களாய் காணப்படுவார்கள், ஆனால் தேவனுடைய இரக்கமுள்ள கேரக்டர்ல அதுவும் யாரு தான், பிள்ளைகள். அவர்களும் யாரு தான், தேவனுடைய பார்வையில விளையேற பெற்றவர்கள். அதனாலதான் அவருடைய நன்மையை பெற விரும்புகிறவர்கள் இல்ல, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிற நமக்கு ஒன்றை ஒரு அறிவுத்திறன் இல்ல, ஒரு வசனத்தை குறித்த ஒரு விசுவாசம் இருக்கணும். இயேசு என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்ன பண்றாரு, நேசிக்கிறார். எனக்கு திறமை இருக்கு, திறமை இல்லை, நான் ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணல, என்ன நேசிக்கிறது நிமித்தம் கட்டாயம் என்ன ரட்சிப்புல நடத்துவார், என்ன ஒரு நல்ல பரிசுத்தவானாய் மாற்றுவார், நான் நல்ல வேதத்துல என்ன பண்றவன் தேர்ச்சி பெறுகிறவனாய் மாற்றுவார். இதை யார் செய்வான்னா என்னால முடியாது, ஆனா என்ன நேசிக்கிற இயேசு என்ன அப்படி என்ன பண்ணுவாரு, மாற்றுவார். அதான் அவர் எப்படி செஞ்சாராம், நன்மை செய்கிறவராய் என்ன பண்ணுகிறார், சுற்றி திரிகிறார், நன்மை செய்கிறவராய். இன்னைக்கு அந்த இயேசு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார், நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய நன்மை பல வேளைகளில் நமக்கு உயர்வை தரும், மாற்றத்தை தரும். அவருடைய நன்மை சில வேளைகளில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு எப்படி தான் இருக்கும், பெஸ்டா இருக்கும். முடிவு எப்படி இருக்கும், சிறப்பா இருக்கும். அப்ப அந்த சிறப்பான ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு அதை எப்படி கொடுத்திருக்கிறார், எப்படி எல்லாம் பெற்று கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தின் முதல் செய்தி என்ன அப்படின்னா, இயேசு இதுல எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், ரெண்டு காரியம், ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று வல்லமை. வல்லமைன்னு என்ன தெரியுமா, இப்ப நம்ம ஜெபம் பண்றோம், ஒரு மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா சில வேளைகளில் சரீரம் என்ன பண்ணிடாது, ஒத்துக்காது. ஒரு 10 நிமிஷம் இருக்கும், 1/4 மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், அப்படியே டவுன் ஆயிரும். ஜெபம் பண்ணும், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணும். முதல்ல ரொம்ப ஸ்பீடா இருக்கும், அப்புறம் என்ன பண்ணிடும், சிலருக்கு குறைஞ்சிரும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 5 அதிகாரத்தை 5 மணி நேரமா என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. 9 மணிக்கு பைபிளுக்கு முன்னால் உட்காந்துட்டு முதல் 2 வசனம் வாசிப்பாங்க படப்பட, 4வது வசனம் வாசிக்கும் பொழுது கண்ணு பழைய டீப்லைட் மாதிரி வெட்டி வெட்டி எரியும். 10வது வசனம் படிக்கும் பொழுது 1 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா 7 வாட்டி தூங்கி கீழே விழுந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எந்திரிச்சிருப்பாங்க. சிலர் பைபிள் படிக்கும் பொழுது எழுத்தே ஜிலேபியை பிச்சு போட்டமே இருக்கும், ஏன்னா அவ்வளோ அயர்ந்த நித்திரையில் என்ன பண்ணியிருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஜெபத்துல ஒரு வல்லமையா இருக்கணும். 1 மணி நேரம் ஜெபம்னா அந்த 1 மணி நேரமும் ஃபயரா இருக்கணும்னா அங்க தேவ பலன் அவனுக்கு என்ன பண்ணுகிறது, தேவைப்படுகிறது. தேவ பலன் என்ன பண்ணுகிறது, தேவைப்படுகிறது. அப்போ இயேசுவுக்கு மேல அப்படி ஒரு வல்லமை இருந்ததுனால அவர் 40 நாள் உபவாசித்தார். அவர் வனாந்தரத்துல போய் ஜெபம் பண்ணார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில ஜெபம் பண்ணார். அவர் கெத்செமனில அந்த பாடுகளுக்கு முன்பாக என்ன பண்ணாரு, ஒரு பயங்கர அந்த பாடுகளுக்கு முன்பாக அவருடைய அந்த வேர்வை துளி ரத்தத்தின் பெருவெள்ளமாய் வரத்தக்கதா என்ன பண்ணாராம், ஜெபம் பண்ணாராம். அப்ப அதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு, ஒரு வல்லமை. அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வல்லமை நமக்குள்ள என்ன பண்ணணும்,
காணப்படணும். நம்மளுடைய ஜெபத்துல நிறைய பேர் கேட்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, இந்த ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன். நல்லா கவனிக்கணும், அது மாத்திரம் போதாதுங்க. நம்முடைய ஜெப வாழ்க்கையில 1 மணி நேரம் முழங்கால்ல நிற்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, பலன் தாங்க. நான் மங்கி எரிகிற ஜெபமா இல்ல, பற்றி எரிகிற ஜெபமா என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. நாங்க ஒரு குழுவா மலையில போய் ஜெபம் பண்ணுவோம். அதுல சில ஊழியக்காரர்கள், சபை போதகர்கள்லாம் கலந்து கொண்டு சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எப்படி இருக்கும், இப்ப எவ்வளவு வெயில் இருக்கு இல்லையா, அந்த வட்ட பாறையில் நல்ல பெருசாக இருக்கும். இதை விட அந்த இடம் பெருசாக இருக்கும், ஒரு பெரிய பாறை. சில டைம் காற்று அதிகமாக இருக்கும். இந்த வாரம்லாம் காற்று இல்லை. பஞ்சாப்லேருந்து கொஞ்சம் மிஷினரிகள்லாம் வந்திருந்தாங்க, கொஞ்சம் பிள்ளைகளும் வந்திருந்தாங்க. எல்லார்ட்டையும் சொன்னாங்க, உள்ளேருந்து ஜெபம் பண்ணுங்க. அது நீங்கள்லாம் வெளியே இருக்கிறீங்க, நாங்கள் உள்ளேருந்து ஜெபம் பண்ணோம் எப்படின்னு சொல்லி அந்த வெயிலில் அவங்களையும் போட்டு அவிச்சு எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஆள் 1.25 மணி நேரம் முழங்கால் நினைப்பார். எவ்வளோ நேரம் நினைப்பார்? எனக்கு உண்மையிலேயே அவரை பார்த்து ஒரு பொறாமையே தோணும். சார், அவர் ஒரு சர்ச்சில் உதவி ஊழியக்காரர். அப்படி 1.25 மணி நேரம் என்ன பண்ணுவார், அவர் சோமன்ட்டு வந்து சொல்லுவார், பிரதர் எனக்கு என்ன பண்ண முடியலன்னா, ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு போராட்டம் வருது. என்ன போராட்டம் வருது? அது அந்த முழங்காலில் நிற்க முடியாது. 1 மணி நேரம் நிற்கிறதே பெரிய சாதனை நான் நினைக்கிறேன். 1.25 மணி நேரம் நின்றுட்டு அதுக்கு மேலே நிற்க முடியலன்னா அங்கே தான் எல்லாம் மறத்து போமே, அதுக்கப்புறம் எப்படி நிற்கிறது? அப்போ கவனித்து பாருங்க, ஒரு ஜெபத்தில் அவ்வளோ நேரம் நிற்கணும்னா ஆண்டவர் மெய்யாகவே என்ன கொடுத்துருக்கணும், ஒரு வல்லமை கொடுத்திருக்கணும். நம்ம வாழ்க்கையிலையும் ஜெபம் பண்ணும் பொழுது நாம் கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்ன பண்ணுங்க, வல்லமை. இயேசு அப்படிதான் இருந்தாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, வஸ்திரத்தை தொட்டவனை என்கிட்ட இருந்து என்ன புறப்பட்டுச்சு, வல்லமை புறப்பட்டது. அப்ப இந்த வல்லமை யார் தான் கொடுத்திருக்கிறார்? தேவன் இயேசுவின் மேல் வல்லமையினால் என்ன பண்ணியிருக்கிறாரு, நிரப்பி இருக்கிறார். அடுத்த காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லப்பட்டிருக்கு, வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் என்றால் சமஸ்கிருத சொல். அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் அது சமஸ்கிருதம், அதாவது நியமித்தல் என்று பொருள். அது தமிழில் என்ன வார்த்தை அப்படின்னா நியமித்தல். இயேசுவை தேவன் என்ன உண்டாக்கியிருக்கிறார் அப்படின்னா, பிதாவுனுடைய சித்தம் செய்யும்படியாக வரங்களினாலும் வல்லமையினாலும் பலப்படுத்தி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, நியமித்திருக்கிறார். அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்தது அபிஷேகத்தின் ஒரு செயல். அடுத்தது அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்ன பண்ணாராம், தேவன் அவரோடு கூட இருந்தபடியாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை, பிசாசுக்கும் என்ன கொடுத்திருக்கு, ஒரு வல்லமை இருக்கு என்று போட்டிருக்கு. அந்த வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்ன செஞ்சாராம், விடுதலையாக்கினார். அவர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அற்புதத்தை என்ன பண்ணாரு, செய்தார். அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி தெரிந்தார். இன்னைக்கு தேவன் இவ்வளோ அழகான ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றம். நல்லா கவனிக்கணும். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் 2 பேருக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டு ஒரு கேள்வியை வைப்பான். என்ன வைப்பான் தெரியுமா, ராஜா கிட்ட போன உடனே நீ என்ன பண்ண, என்ன குறிச்சு சொல்லுன்னு. அவன் அங்க போனோடனே மறந்துடுவான். ஏன்னா கர்த்தருக்கு இவனை செயலிலிருந்து விடுதலையாக்குறது ஒரு பெரிய விஷயம் அல்ல, கர்த்தருக்கு எகிப்தில் தலைவராக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்காக போராடி கொண்டிருப்போம். ஆனால் அவனை அந்த இடத்துல இருந்து எங்க கொண்டு வச்சார் தெரியுமா, அந்த முழு தேசத்திற்கும் அதிகாரியாய் வைத்தார். அப்ப அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு, பெரிதாய் காணப்படுகிறது. அவர் ஒரு மனிதனுக்கு செய்யற நன்மை எப்படி இருக்குன்னா, ஒரு மேன்மை உள்ள ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அதனாலதான் உபாகமம் 28:1 சொல்லப்பட்டிருக்கும், பூமியின் சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு, மேன்மையாய் வைப்பார். இங்க வந்திருக்கிற நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மேன்மை கட்டளையிட ஆயத்தமா இருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அதில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் பலப்படும் பொழுது, கர்த்தருடைய வல்லமையில் பலப்படும் பொழுது, அவன் சகலமும் அவனுக்கு எப்படி இருக்கிறது, நன்மைக்கு எதுவாய் இருக்கிறது. இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதரை குறித்து பார்க்க போறோம். எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 16வது அதிகாரம் 13வது வசனம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், சாமுவேல் தாவீதை என்ன பண்ணாரு, அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் அன்றைய காலத்துல அந்த தேசத்திற்கு அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். அவர்தான் சவுலை என்ன பண்ணினார், அபிஷேகம் பண்ணினார். இந்த ஒரு அழகான ஆசீர்வாதத்தை யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, தாவீதுக்கு இந்த அழகான ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. தேவ அபிஷேகம்.
அதாவது அவனை பார்த்து சொல்ற, இவர் என்னுடைய இருதயத்துக்கு என்னது ஏற்ற, இவனை என்ன பண்ண அபிஷேகம் பண்ணு. ஓகே ரைட். இப்போ இவர் அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டாரு. அபிஷேகம் நடந்த உடனே அங்க யார் அவரோடு இருந்தார்னா, ஆவியானவர் தாவீது மேல் வந்திறங்கினார். ஒரு மனிதனுடைய அபிஷேகம் என்றால் ஆவியானவரோடு நல்ல நிறைவை என்ன பண்ணுகிறது, கட்டளையிடுகிறது. தாவீது எத்தனை அபிஷேகம் பெற்றார் தெரியுமா? தாவீது 3 அபிஷேகம் பெற்றார். எத்தனை அபிஷேகம் பெற்றார்? 3 அபிஷேகம் பெற்றார். இதுதான் முதல் அபிஷேகம். இந்த இடத்துல அவர் செய்த, தேவன் கொடுத்த ஒரு அபிஷேகம் தான் முதல் அபிஷேகம். இந்த அபிஷேகம் அவரை எங்க கொண்டு நிறுத்திச்சு அப்படின்னா, யுத்த களத்துல நிறுத்துது. அந்த யுத்த களத்துல அவர் எவ்வளவு அழகா கோலியாத்தை ஜெயிக்கிறார்னா, அங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, இவனை நீ ஜெயிச்சிருவியா, இவனை ஜெயிக்க முடியுமா? அங்க தாவீது சொல்றாரு, ஒரு முறை என்னுடைய கொஞ்சம் ஆடுல ஒரு ஆடை ஒரு சிங்கம் பிடிக்க வந்தது, அதை ஜெயிச்சிட்டேன். ஒரு கரடி பிடிக்க வந்தது, அதை என்ன பண்ணிட்டேன், நான் அதை கொன்று போட்டேன். அப்ப இவ்வளோ பலம் என்கிட்ட இருக்கும் பொழுது இவை எனக்கு யாருதான், ஏமாத்திரம் ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த ஒரு பெரிய பலன் எங்க இருந்து வருது அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த அபிஷேகம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அபிஷேகம், ஒரு நியமித்தலை வைக்கிறார். நம்ம தேவனுக்குள்ள வளர வளர நல்ல ஜெபிக்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு கிருபையும் தாளந்தையும் அபிஷேகத்தையும் கொடுக்கிறார். ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் அதிகமா இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய பலன் வெளிப்படுகிறது, பலன் தேவைப்படுகிறது. அவனுக்கு அதை என்ன பண்ணுகிறார், ஊற்றுகிறார். ஆனா அபிஷேகம் பெற்ற பின்பு நிறைய பேருக்கு மாம்சம் வந்துருது. என்ன வந்துருது? அப்புறம் அடுத்த ஒரு பிரசங்கம் கேட்க வேண்டியிருக்கு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். போன மாதம் முழுவதும் 1 மணி நேரம் ஜெபித்து விட்டு இந்த மாதம் முழுவதும் 6 மணி வரையும் தூங்கி கொண்டு, சோத்திர ஆண்டவரே இன்னைக்கு ஜெபிக்க முடியாமல் போச்சு ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள். மறுபடியும் போய் என்ன பண்றோம், மன்னிப்பு கேட்டு உட்காந்து மறுபடியும் வீட்டு வேலை என்ன பண்றோம் செய்யறோம். இன்னைக்கு 11 மணிக்கு ஜெபம் பண்ணிடணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன பண்ணிடணும், 11 மணிக்கு தான் பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அக்கா வந்து ஒரு முக்கியமான டவுட் கேட்குது. 11 மணி போச்சு. இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 மணிக்கு ஜெபம் பண்ணிடணும். சாப்பிடும் பொழுதே சரீரம் ரொம்ப டயர்டா இருக்கு. பக்கத்துல லூசிபர் பெரியப்பா வந்துட்டாரு. அவர் வந்து சொல்றாரு, நீ இருந்தது போதும் தூங்கு. நல்ல உணவை கொடுத்து விட்டார். பார், ஃபேன் காத்து எப்படி கொல 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 கொலகலான்னு வருது. அதே இடத்துல பிளேட்ல அப்படியே கழுவிட்டு அந்த ஆளை மலர்ந்துடணும். திடீர்னு சோத்திர ஆண்டவரே பிள்ளைகள் வர்ற நேரம் ஆச்சு, ஐயோ இன்னும் மதியமும் ஜெபம் போச்சா, இன்னைக்கு நைட்டு குடும்பமா ஜெபம் பண்ணிடணும். எப்படி ஜெபம் பண்ணிடணும்? உடனே இந்த லூசிபர் பெரியப்பா வீட்டுக்கார்ட்ட ஒரு 10 புரோட்டா வாங்கி கொடுத்துட்டு அவங்க அப்படியே புரோட்டாவை கொண்டு வந்தோடனே குடும்பமா புரோட்டா சாப்பிட்டு முடிக்க மணி 11 ஆகிவிடும். சோத்திர ஆண்டவரே, இன்றைக்கும் ஜெபிக்க முடியாமல் இந்த சத்ருவாய் இருக்கிற சாத்தான் அதை இதையும் கொண்டு வந்து ஜெபிக்க விடாமலே ஆக்கி விட்டான். நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு ஒரு அபிஷேகம் தருகிறார் என்றால் ஒரு காலம் அதை என்ன பண்ணக்கூடாது, விழத்தள்ள கூடாது. அதுல வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த வல்லமையின் பலத்தை இழந்து போகாதபடி. அப்புறம் அடுத்த ஒரு ஊழியக்கார் வரும் பொழுது, கர்த்தர் உங்களை குறித்து பேசுகிறார், நீங்கள் ஆதை கொண்டிருந்த உடனே அந்த கூட்டத்தில் ஒரே அழுகதான், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா, போன மாசம் தான் ஆண்டவரே அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் தேவ பலனை பெற்றுக்கொண்டேன், இன்னைக்கு ரொம்ப மங்கி இருக்கிறேன். ஊழியக்கார்ட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணிடணும். கர்த்தர் எனக்கே பேசினார், ஆமென் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி போய் அப்புறம் ஒரு 4 நாள் ஒரே செபந்தான். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், எங்க வீடு இப்போ கர்த்தர் வல்லமையா என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். இப்போ இந்த தாவீதுகிட்டே இந்த தப்பெல்லாம் வருது. அபிஷேகம் பெற்றார் இல்லையா, கோலியாத்தை வீழ்த்த போறார், சிங்கத்தை வீழ்த்திட்டாரு, கரடியை வீழ்த்திட்டாரு. இந்த கோலியாத்தை வீழ்த்தும் பொழுது தாவீதுகிட்ட என்னென்னலாம் தப்பு வருது, தாவீது என்னெல்லாம் செய்யறாரு அப்படிங்கிறத என்ன பண்றோம், பார்க்க போறோம். எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 25வது வசனம். 1 சாமுவேல் 17 இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். கோலியாத்தை இவன் கொல்ல போறான். கோலியாத்தை இவர் என்ன பண்ண போறாரு, அடிக்க போறாரு. அடிக்க போறவங்க மட்டும் என்ன பரிசு கிடைக்கும், என்ன பரிசு கிடைக்கும்? இவர் அபிஷேகம் பெற்றவர், இவருக்கு தெரியும் இவனை வீழ்த்துறதுக்கு எனக்கு என்ன பண்ணுண்டு வெள்ளன் உண்டுன்னு தெரியும். என்ன பண்ண டீல் போடுறாரு, இந்த பொடியனை அடித்தால் என்ன கிடைக்கும். அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, ராஜாவுடைய பொண்ணு கிடைக்கும்பா, இதுக்கு பேர் மானியம். அங்கேயும் போய் இந்த டீல் போடுறாரு. யாரு, தாவீது போய் போடுறாரு. அவனை போட்டதல்னா என்ன கிடைக்கும், ஓ இவ்வளவு மானியம் கிடைக்குமா, ரைட். அப்ப என்ன பண்ணிடணும், இந்த மானியத்தை சுதந்திரிச்சணும். எங்கப்பா
நான் இப்பொழுது இவனை அடித்து வீழ்த்தியே ஆக வேண்டும். அங்க வந்தான் அண்ணன் தம்பிகள், இவனை யாரா உள்ள விட்டது, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு பாரமான பேச்சு. இப்ப நேர ராஜாட்ட போயிட்டாரு, இங்கெல்லாம் பேசின வேலைக்கு ஆகாதுன்னு ராஜா கிட்டே போயிட்டாரு. ராஜாட்ட போனோன்னே, சரிப்பா நீ போய் என்ன பண்ணு, சண்டை போடு. சொன்ன மாதிரி கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள தாவீது என்ன பண்ணிட்டாரு, பெரிய வெற்றியை கண்டாரு. பெரிய என்ன பண்ணிட்டாரு, வெற்றி கண்டாரு. இப்ப கவனிச்சு பாருங்க, அம்மா அப்பாவுக்கு என்ன கிடைக்கும், மானியம் கிடைக்கும். இவருக்கு ராஜாவுடைய பொண்ணு கிடைக்கும். ஆனால் ஆசைப்பட்டார், ஒன்றையுமே அனுபவிக்க முடியவில்லை. அப்பவுமே பொண்ணை கல்யாணம் கட்டின அன்னைக்குல இருந்தே ஒரே விரட்டு தான், ஓட ராஜா ஓட ராஜா ஓட ராஜா, தாவீது ராஜா ஓடே ராஜா தான். அப்ப அந்த சூழ்நிலைக்கு காரணம் என்ன, ஆண்டவர் இவரை அபிஷேகம் பண்ணி அடுத்த ராஜான்னு வச்சா, இவன் ராஜாவுடைய மருமகனாகிறதுக்கு என்ன பண்றாரு, பிளான் போடுறாரு. அவருடைய பிளானை பார்க்கலாமா? இதுல சவுளுடைய பொண்ணுக்கு என்னெல்லாம் பிளான் இருக்கு, தாவீதுக்கு என்னெல்லாம் பிளான் இருக்குன்னு என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அதுல நல்ல வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. 18 1 சாமுவேல் 18ல 26வது வசனத்தை வாசிங்க. ஆம். ராஜாவா அவருக்கு ஆண்டவர் நியமிச்சா, இவனுக்கு சவுலுக்கு மருமகனாகிறது கொல்ல பிரியம். பாருங்க எவ்வளவு பிளான் போட்டிருக்கிறான் பாருங்க தாவீது. வா, இனி நான் யாருதான், ராணியை கட்டி கொண்ட மருமகன். ஓ சூப்பர். அதாவது ராஜாவுடைய குமாரத்தை கட்டுறதுக்கு என்ன பண்ணிட்டான். இப்போ இதான் அரண்மனை வைங்களேன், இவர் அங்கேயும் உலாவும் பொழுது ராஜாவுடைய மகளை பார்ப்பார் இல்லையா, அந்த ஃபீல் அப்படியே எழுதியிருக்கு பாருங்களேன். அடுத்து அப்படியே வாசிங்க, 28 வாசிங்க. அப்போ அடிக்கடி எங்க அக்காவும் என்னதான் பார்த்துருக்குறாங்க, அப்படியே தாவீது அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்பொழுதெல்லாம் ஒரு கண்ணு, ஒரு பின்னால ஒரு பெரிய பேக் மியூசிக்கே என்ன பண்ணியிருக்கோம், அந்த நாளில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கோம். எவ்வளோ ஒரு ஃபீல் பார்த்தீங்களா அவருக்கு. ஆண்டவர் எதுக்கு விட்டாரு, இவர் எதுக்கு போயிட்டு இருக்கிறாரு பாருங்க. இதுக்கப்புறம் அடுத்த அபிஷேகம் பெற வரைக்கும் இவர் ஓடு 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 ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிற நம்மளும் ஒரு கூட்டத்தில் போய் கர்த்தர் இறங்கிட்டார்னு சொல்லி ஒரு அபிஷேகம் பெற்ற பிறகு நல்ல ஜெபம், வீட்டில் கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாம அந்த ஆசைப்பட்டு இந்த ஆசைப்பட்டு நம்மளும் கடைசியில் எங்க பண்ணிட்டே இருப்போம், ஓடப்பா ஓடப்பா, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அந்த வீட்டுக்கு ஓடு, அங்கே ஓடு, அந்த கூட்டத்துக்கு ஓடு, இந்த கூட்டத்துக்கு ஓடு, அங்கே 24 மணி நேரம் பிரேயர் வைக்க அங்கவே உட்கார்ந்துட வேண்டியதான், இங்கே சங்கிலி பிரேயர் போட்டிருக்கிறவன் இன்னைக்கு காலையிலேருந்து உட்கார்ந்துட வேண்டியதான். வாழ்க்கையில் எவ்வளோ சமாதானம் இழந்து போறதுக்கு நம்முடைய ஆசையே பெரும் காரணமாக இருக்கிறது. பாருங்க, இங்க அபிஷேகம் பெற்று கோலியாத்தை வீழ்த்தினது தான் தெரியும். அந்த வீழ்த்துறதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்ன ஆசை வந்துருச்சு, அப்பா அம்மாவுக்கு மானியம், ராஜாவுடைய பொண்ணை கட்டிக்கிடலாம், அதுல அந்த 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 ஃபீல் எல்லாம் போட்டிருக்கிறான். அவளும் நேசித்தாள், அவளும் என்ன பண்ணாள், நேசித்தாள். அப்ப எந்த அளவுக்கு தாவீதினுடைய இளமை, அந்த முதல் அபிஷேகம் அவனை எத்தனை வாட்டி விழத்தள்ளி இருக்கு பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறோம் தாவீதினுடைய 2வது அபிஷேகம். தாவீதினுடைய 2வது அபிஷேகம் எடுத்து வாசிங்க. தாவீதினுடைய 2வது அபிஷேகம் 2 சாமுவேல் 5:3. வேகமா வாசிங்க. ம் 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 சாரி, இது 3வது அபிஷேகம். 2வது அபிஷேகம் 2 சாமுவேல் 2:4 இருக்கு. 2:4 3வது 2வது. இந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா, யூதாவுக்கு ராஜா. முதல் அபிஷேகம் தேவனுடைய பலத்த வல்லமையிலோடு சுற்றி தெரிந்தார். 2வது அபிஷேகம் யாரு, யூதாவுக்கு ராஜாவாய் நியமிக்கப்படுகிறார். அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில அபிஷேகம் என்று தேவனிடத்திலிருந்து சுதந்திரித்தால் அவனுக்கு தேவனுடைய வேலை ஒன்று இருக்கிறது. என்ன வேலை இருக்குது, தேவனுடைய வேலை. முதல்ல யூதர்களுக்கு மத்தியில் அவன் என்னவா மாறுறான், ராஜாவாய் மாறுகிறான். அதன் பின்பு சவுல் இறந்து போகிறார். சவுல் இறந்த பிறகுதான் அந்த 5:3 வருகிறது, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் என்னவா மாறுறாரு, ராஜாவா மாறுகிறார். அவருடைய ஒரு ஃப்ரிச்சுவல், அவருடைய வளர்ச்சி, அவருடைய மாற்றத்துக்கு காரணம் எத்தனை அபிஷேகம் பெற்றிருக்கிறார்,
3 அபிஷேகம் பெற்றிருக்கிறார். நம்ம ஒரு கூட்டத்தில் அபிஷேகம் பெற்று அதை கீழே விட்டு மறுபடி பிடிச்சி மறுபடி கீழே விட்டு எத்தனை கூட்டத்துக்கு போய் ஒரு ஜெபத்துக்காகவே இன்னும் நின்றுட்டு இருக்கோம். யோசித்து பாருங்க. தாவீது அந்த கொஞ்ச காலங்கள் கடந்து போகிறதுல அவருடைய அபிஷேகம் 3 விதமா என்ன பண்ணுகிறது, ஊற்றப்படுகிறது. அதன் பின்பு அவருடைய செய்கை. இதுல தாவீது தன்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியில ஒரு வீழ்ச்சி அடைவார். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். தாவீதனுடைய பையனுக்கு உடம்புக்கு முடியாம ஆயிரும். அதுக்கு இன்னொருத்தன் தூது வந்து சொல்லுவான், இன்னார் கையில பணியாரம் சாப்பிட்டா இந்த வியாதி மாறிடும்னு. என்ன சாப்பிட்டா மாறிடும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பணியாரம் சாப்பிட்டா வியாதி மாறுன்னு பைபிள் அப்படி ஒரு வசனம் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? தாவீதுடைய பையனுக்கு ஒரு பிரச்சனை. இப்ப இன்னொருத்த வந்து சொல்லுவான், இன்னார் கையில பணியாரம் சாப்பிட்டா அவனுக்கு என்ன ஆயிரும். அன்னைக்கு அப்பவும் கூட 3 அபிஷேகம் பண்ணவனுக்கு என்ன வரல. அவன் அப்பவுமே பெத்திட்டு பார்க்கல, 4 இழுப்பு என்ன கேள்வி கேட்டான். பணியாரம் சாப்பிட்டா எப்படா போகும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், கம்பெடுத்து 4 கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்த கட்டாயம் அந்த நேரத்தையே அந்த அசுத்தாவே என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஓட்டமா வடக்கு வாசலை பார்த்து என்ன பண்ணியிருக்கோம், ஓடி இருக்கும். அங்க அவன் கொடுத்துட்டு அடுத்தது படுற குடும்பத்துல படுற பாடு இருக்கு. ஐயோ. ஒரு காலத்துல அப்பா அம்மாவை கண்டு பிள்ளைகள் பயந்தார்கள். இன்னைக்கு பிள்ளைகளை கண்டு யார் பயப்படுறா? பைபிள் அப்படி இருக்குதா? தாவீது யாரை கண்டு பயந்து ஓடினார்? யாரை கண்டு பயந்து ஓடினார்? கோலியாத்தை கண்டு எதிர்த்து நின்னவனுக்கு பையனை கண்டு என்ன பண்றான், ஓடுறான். காரணம் என்னவென்றால் அவன் ஞானமாய் நடக்க வேண்டிய காலங்களில் ஞானத்தை தவறவிட்டான். புரியுதா? நம்ம வாழ்க்கையில எப்பவுமே தேவன் கொடுத்த ஒரு சூழ்நிலையை தந்திருக்கிறார்னா திருச்சொல்ல இறங்காதபடி, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மங்காதபடி பலனோடு இருக்கணும். தேவன் நன்மை செய்கிறார். எப்பொழுது எனக்கு நன்மை செய்கிறார்? அவர் ஒவ்வொரு காலமும் என்னை பலப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அப்ப அந்த ஆயத்தத்தை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் என்கிட்ட வர வேண்டிய மாற்றம் என்ன தெரியுமா? நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறதை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், கவனித்து வரணும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், கவனிக்கிறவனா இருக்கணும். அப்ப கவனிச்சு பாருங்க, 3 அபிஷேகம் பெற்றினவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சில குடும்ப வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாரு, விழுந்ததை பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டில் எவ்வளவு பிரச்சனை வருது, எவ்வளவு போராட்டம் வருது. சில பிரச்சனையை சமாளிக்கவே முடியல. அந்த சமாளிக்கிறதுக்கு தான் தேவன் பதில் தருகிறார், பயன்படுத்துகிறார். அப்போ நம்ம இந்த வேத வசனத்தை வாசிக்கிறதுல ஜெபிக்கிறதுல குறைபடாமல் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மளுடைய குடும்பத்தையும் கட்டி எழுப்ப அவர் எப்படிப்பட்டவர், வல்லமை உள்ளவர். அபிஷேகம் பெற்றாலும் அவருக்கு ஆசை குறைஞ்சிச்சா? குறையல. அபிஷேகம் பெற்றிருக்கிறார், ஆனா என்ன குறையல, ஆசை குறையல. இத்தனை வருஷம் சர்ச்சுக்குள்ள இருக்கும், ஆசை குறைஞ்சிச்சா? ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 ஆத்துமாவே அதை ரட்சிப்புல எடுத்து சர்ச்சுக்குள்ள கொண்டு வரணும்னு என்ன பண்ண மாட்டேங்கி வரல. ஆனா மற்ற எல்லாமே என்ன பண்ணுது, வருது. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லா வேலைகளிலும் வசனம் சொல்லுது, உங்க இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மதிலடைந்த பாழான பட்டணம் போல இருக்கக்கூடாதான். அது எப்போதும் எரிகிற விளக்காகவும் அதை சுற்றிலும் இருக்கிற அந்த பிரிச்சோல் மதில் அப்படி கட்டப்பட்ட நிலையில இருக்கணுமா. அப்பந்தான் அந்த விளக்கு என்ன பண்ணும், பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். இல்லைன்னா விழுந்தவர்களாய் காணப்படுவோம். அப்ப கவனிச்சு பாருங்க, தாவீது 3 அபிஷேகம் பெற்றாலும் சில இடங்கள்ல இடறுகிறதை என்ன பண்ணுகிறோம், பார்க்கிறோம். அவருடைய முடிவு சம்பூர்ணமாக இருந்தது, எந்த குறைவும் காணப்படவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில சில பகுதிகளில் விழுந்தார், ஆனாலும் மீண்டும் என்ன பண்ணினார், எழுந்தார். சரி, இனி அடுத்தது கடைசி வரைக்கும் விழுந்த நபரை பார்க்க போறோம். இதுல விழுந்த ஒரு நபர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, எடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 19வது வசனம். 1 சாமுவேல் 13:19. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் எப்போதும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த யுத்த காலத்துல பெலிஸ்தியர் என்ன சொல்றான் அப்படின்னா, அவனை தேசத்துக்குள்ள போய் என்ன பண்ணு, கொல்லன் எல்லாம் தூக்கிடு. கொல்லன் யார் தெரியுமா? அன்றைய காலத்துல இராணுவத்துக்கு ஆயுதங்களை தயாரித்து கொடுக்கிற கொல்லன். இந்த கொல்லன் எல்லாம் என்ன பண்ணிரு, விலை கொடுத்து வாங்கிரு. இஸ்ரேவேல்ல ஒரு நாள் சேலரி 2 வெள்ளி பணம் கொடுக்குறாங்கன்னா நம்ம 10 வெள்ளி பணம் என்ன பண்ணலாம்,
கொடுக்கலாம். எல்லாரும் என்ன பண்ணிரு, தூக்கிடு. இப்படி நடக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே ஆயுதம் தயாரிக்க ஆள் இல்லை. டைம் ஆயிடுச்சு. அடுத்த வசனத்தில் என்ன போட்டிருக்கோம்னா, விவசாய பொருட்கள் செய்யறதுக்கு கூட அங்கே என்ன இருக்காது, ஆட்கள் இருக்காது. அந்த இதில் அடுத்த பக்கத்தில் வாசிங்க அப்படின்னா, யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் யோனத்தானை தவிர வேற யார் கையில என்ன இருக்காது, ஆயுதங்கள் இருக்காது. 22 வாசிங்க. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு பிரச்சனை என்கிற ஒரு காலம் வரும்பொழுது 2 பேர்ட்ட தான் என்ன இருக்கு, ஆயுதம் இருக்கு. இப்ப அப்படியே உங்களை கவனிச்சு பாருங்க. நம் வாழ்க்கையில போராட்டம் என்கிற ஒரு நாள் வந்துட்டுன்னா சோர்ந்து போயிடுறோம், விழுந்து போயிடுறோம். காரணம் என்னவென்றால், நம்முடைய யுத்த ஆயுதமாய் இருக்கிற ஜெபம் நம்மிடத்தில் காணப்படவில்லை. எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? அவனுடைய நாட்கள்ல அந்த அந்த பெலிஸ்தியருடைய பிளானே என்ன அப்படின்னா, கொல்லனை முழுவதும் என்ன பண்ணிடுறான், எடுத்துடுறான். யுத்த நாள் வரும்பொழுது அங்க பட்டை செய்யறதுக்கு என்ன இல்லை, ஆட்கள் இல்லை. அப்ப கவனிச்சு பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்மை நேசிக்கிறான். நம்ம குறித்து அவர் விரும்புகிற ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அபிஷேகத்தில் பலம் உள்ளவர்களாய் இருக்கணும். பரிசுத்தாவியின் வல்லமையில எப்போது என்ன பண்ணியிருக்கணும், நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படணும். நம் வாழ்க்கையில காணப்படுகிற ஒவ்வொரு போராட்டங்களையும் ஜெயம் எடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் இந்த இடத்துல தாவீதை சொன்னா, முடிவு சம்பூர்ணமா இருந்தது, குறையே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், இவன் இருதயத்துக்கு ஏற்றவன். உண்மையிலே அப்படிதான் இருந்தது. ஆனாலும் அவர் வாழ்க்கையில சில வீழ்ச்சிகளின் பகுதிகள் என்ன பண்ணுது, காணப்பட்டது. அப்போ உங்களை கவனி, நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளோ இடங்கள்ல என்ன உண்டாகுது, வீழ்ச்சிகள் உண்டாகுது, விழுந்து போகிற அனுபவம் பார்க்கிறோம். அப்போ இன்னும் நமக்குள்ள என்ன தேவைப்படுகிறது, ஒரு விசேஷித்த பலன் தேவைப்படுகிறது. கர்த்தர் இதை நம்ம இடத்துல என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் என்னெல்லாம் வச்சிருந்தாரு, பரிசுத்தாவின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். தேவன் அவரோடு இருந்தார். அவர் மற்றவர்களுக்கு எப்படி காணப்பட்டாராம், நன்மை செய்கிறவராய். இந்த நாட்கள்லையும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம். ஒருவேளை நம்ம நமக்காக மாத்திரம் ஜெபம் பண்ண ஒரு குறுகிய வட்டத்துல இல்ல, நம்முடைய ஜெபம் 1 நாள் 2 நாள் தேசத்துக்காக, இந்த ஒரு குறிப்பிட்ட இதுல மட்டும் இருந்தா நம்ம வாழ்க்கையில சில வேளைகளில் வீழ்ச்சி வரும். அதுவே நீங்க ஒரு 10 பேரை தூக்கி விடுற நிலைமையில ஓடிக்கிட்டே இருந்து பாருங்க, உங்களுடைய ஜெப வாழ்க்கை குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் மாற்றம் வரும், இன்னும் அற்புதங்கள் வரும், இன்னும் செய்கைகள்ல இன்னும் புதிய புதிய காரியங்களை என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன் இல்லையா, இந்த கூட்டத்திற்காக என் பிரைஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் ஜெபம் வச்சிருக்கிறேன். எவ்வளவு நேரம் வச்சிருக்கிறேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் எவ்வளவு நேரம் ஜெபம் ஒழுங்கு பண்ணி இருக்கிறேன், 3.5 மணி நேரம் ஒரு நாள் ஒழுங்கு பண்ணியிருக்கிறேன். நான் இங்கே இருக்கிறதுனால இதை நடத்துறதுக்கு என் ப்ரேயரில் எனக்கு கீழே கொஞ்சம் லீடர்ஸ் வச்சிருக்கிறேன். அந்த லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜெப பகுதியை என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. இந்த கூட்டத்துக்காக நாங்கள் இணைந்து ஜெபம் பண்ணினோம். 400 பேருக்கு மேலே. எத்தனை பேருக்கு மேலே ஜெபம் பண்ணோம், 400 பேருக்கு மேலே. அப்போ ஒரு காரியத்தை நாம் ஜெயம் கொள்வதற்கு நம்மிடத்துல பலத்த யுத்த வீரர்கள் தேவை. அதிகமாக தேவனை நோக்கி மன்றாடுகிற ஒரு ஜெப ஐக்கியம், ஜெப வாழ்க்கையில இன்னும் என்ன பண்ணணும், வளர்ச்சி அடையணும். இயேசுவை குறித்து நீங்கள் வேதத்தில் பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஜெபம் ஜெபம் என்கிற ஒரு சத்தம் எப்போதும் அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணி கொண்டிருந்தது, காணப்பட்டு கொண்டிருந்தது. அவருடைய கடைசி மரணத்துல கூட அவர் ஜெபம் பண்ணி தன்னுடைய தலைகளை சாய்த்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய அந்த வல்லமையை பெறணும் அப்படின்னா நிறைய ஜெபம் பண்றவங்களா என்ன பண்ணணும், காணப்படணும். ஒரு காலம் உங்க அபிஷேகத்தை என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஒரு காலம் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை என்ன பண்ணிடாதீங்க, இழந்து போயிடாதீங்க. காலம் கடைசியா இருக்கிறபடியால் தேவன் எதை உங்களிடத்துல விரும்புகிறாரோ அதை செய்ய தீவிரமாய் என்ன பண்ணுங்க, ஓடுங்க. ஒருவேளை நமக்கு தகுதி இருக்காது, திறமை இருக்காது, நம்ம எந்த காரியத்தையும் செய்யறக்கு என்ன இருக்காது, பலன் இல்லாதவர்களாய் காணப்படலாம். கொடுத்த நேரம் பயிற்சி இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. சரியா, பார்க்க கொஞ்ச நேரம் தான் பேசின போல எனக்கு தோணுச்சு. மணி பார்த்தா 9 ஆக போகுது. சரியா, நாளை தினத்தில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு இல்லையா, நிறைய நேரம் உங்களோட என்ன பண்ணலாம், வசனங்கள் வரங்கள் மூலமாக. இந்த மெசேஜில் நான் 2 பகுதி தான் எடுத்திருக்கிறேன். நாளைக்கு நிறைய உங்களோட ஆண்டவர் என்ன பண்ணுவார், பேசுவார். அப்போ கவனித்து கொள்ளுங்க, வரங்களை குறித்திருக்கிற ஒரு தாகம் இருக்க வேண்டும். நம்ம எதில் குறைபட்டாலும் இயேசுவால் நம்மை நிறைவாய் நடத்த என்ன பண்ணும்,
கூடும். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர். யோபு சொல்கிறார், அவர் சகலத்தையும், அவர் செய்ய நினைத்தது ஒன்று என்ன பண்ணாது, தடைபடாது. ஒன்று என்ன பண்ணாது, தடைபடாது. நம்ம பார்வையில வேணா நம்ம முட்டாளா இருக்கலாம், நம்மளை பார்க்கிற நிறைய பேர் சொல்லலாம் உனக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இயேசு ஒரு நாள் என்ன பண்றதில்ல, நமக்கு ஃபெயில்ங்கிற ஒரு மார்க்கை போடுறதே இல்லை. 2014 முதல்ல நான் சின்ன பிள்ளைகள் ஊழியம் தொடங்கும் பொழுது ஒரு சர்ச்சில் சண்டே கிளாஸ் டீச்சராக நடத்தினேன். எனக்கு சண்டே கிளாஸில் போய் அனுபவமே கிடையாது. அதனால நான் சின்ன வயசுலேயே வேலைக்கு போனதுனால 2ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் போனதில்லை. அதனால எனக்கு சண்டே கிளாஸ் எப்படி நடத்துவாங்கன்னு கூட தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நடத்தினேன். அப்போ அந்த சபை போதவர் சொன்னார், ஒரு ரிட்டையர்டு காவல்துறை அதிகாரி கேட்டார், இவன் நடத்துகிறத பார்த்தா சண்டே கிளாஸ் மாதிரியே தெரியலையே, ஒரு தப்பாக நடத்துகிற மாதிரி இருக்குதே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அது ஒரு சின்ன சபை, இங்கே சர்ச்சில் சண்டே கிளாஸே இல்லை, யாரும் நடத்துறதுக்கு முன் வரல, இவன் ஏதோ நடத்துனான் அதனால நடத்திட்டு போட்டுன்னு என்ன பண்ணியிருக்கிறேன். இதே என் காதில் கேட்டவுடனே எனக்கு அழுகன்னா தாங்க முடியல. அப்போ நான் பண்ணுறது சண்டே கிளாஸே இல்லையா அப்படின்னு. அப்போ எனக்கு ஆண்டவர் பேசினாரு, ஊழியத்துக்கு தலைவர் நான் தான், இதுக்கு குட்டும் இதுக்கு ஃபெயிலும் பாஸும் போடுறது யாரு தான், நான் தான். நான் உனக்கு பாஸ் மார்க் போட்டிருக்கிறேன். என்ன மார்க் போட்டிருக்கிறேன், பாஸ் மார்க் போட்டிருக்கேன். அதனால இதெல்லாம் என்ன பண்ணாத, கவலையே படாத. இப்போ பெரிய பெரிய 2 ஸ்கூல்ல போய் என்ன பண்றேன், பிரேயர் நடத்துறேன். நிறைய பிள்ளைங்க, டீச்சர்ஸ், டாக்டர், பெரிய பெரிய அதிகாரிகள், போதகர், கருத்தரங்கு மாநாடு பல இடங்கள்ல நடத்தவும் பேசவும் எனக்கு என்ன செய்திருக்கிறாரு, கிருபை செய்திருக்கிறாரு. உங்க ஏரியாவிலே பக்கத்துல ஊழியக்காரங்க பயிற்சி முகாம்லாம் நடத்தியிருக்கிறேன் உங்க ஏரியாவிலே. அப்போ திறமை இல்லைங்கிறது எனக்கு தெரியும், ஆனா என்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவர் தான், திறமைசாலி. இன்னைக்கு பைபிள் காலேஜில் ஒரு டிகிரி முடிச்சு மாஸ்டர் டிகிரி பண்ணி கொண்டிருக்கிறேன். எவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்கிற பார்த்தீங்களா. ஜிப்ஸ் கம்பெனியில் மாஸ்டராக இருந்தேன், மல்லிகை கடையில் வேலை பார்த்தேன், ஜூஸ் மாஸ்டராக இருந்தேன், சமையல் மாஸ்டராக இருந்தேன். இப்படி எல்லாத்துலேயும் திறமையாக இருக்கிறதுக்கு எப்போதும் விரும்பேன். அப்படி எல்லாம் இருந்த ஒரு ஆளை கர்த்தருடைய ஊழியத்துக்களை வச்சு எவ்வளோ அழகாக வழி நடத்துகிறார் யோசித்து பாருங்க. தேவன் வேதம் சொல்லுகிறது, அவனை எதுக்குமே லாக்கில்லைன்னு உங்களை ஒதுக்கினாலும் அங்கே தேவன் என்ன பண்ணுறாராம், அவனை உயர்த்துகிறார். தாவீதுடைய வாழ்க்கை அப்படிதான். யாரும் அவனை அங்கீகரிக்கவே இல்லை. கர்த்தர் அவனை தான் சொன்ன, இவனை எனக்கு என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. எத்தனை அபிஷேகம் பெற்றாரு, 3 அபிஷேகம் பெற்றார். அவனை குறித்து பைபிள்ல நிறைய போட்டிருக்கு. நாளை தினத்துல என்ன பண்ணலாம், இன்னும் தாவீதை குறித்து தெரிந்து கொள்ளலாம். அவனுடைய சில செய்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அவருடைய யுத்த களமா இருக்கட்டும், அவருடைய ஜெப வாழ்க்கையா இருக்கட்டும், அவருக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவா இருக்கட்டும், சங்கீதங்கள்ல சில பகுதிகளை வாசிக்கும் பொழுது அப்போ என்ன அழகா ஆண்டவர் அவரை நடத்தி இருக்கிறார்னு மெய்யாகவே. அதனாலதான் அவனோட ஒரு உடன்படிக்கை பண்ற, உன் சந்ததியில தான்ப்பா இயேசு என்ன பண்ணுவாரு, பிறப்பாரு. உன் சந்ததியில தான் யாரு பிறக்க போறான், இயேசு. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, அவ்வளவு ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு என்ன பண்ணி இருக்கிறார், வழங்கி இருக்கிறார். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீதுக்கு இவ்வளோ அழகான ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, கொடுத்தார். இந்த நாள்லையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா, ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம். இயேசு இந்த நாள்லையும் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை பலப்படுத்திட, நம்மை நடத்திட ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் ராஜாவை நோக்கி பார்க்கலாம், ஒவ்வொருவரும் அந்த தகப்பனை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே இயேசுவை நோக்கி பாருங்க. கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறவர், கர்த்தர் நமக்கு இரக்கங்களை காண்பிக்கிறவர். இந்த நாளில் ஆண்டவரே, என் மீது உம்முடைய அபிஷேகம், உம்முடைய சித்தம், உம்முடைய நியமித்தல், நீர் என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அதை நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் ராஜாவை நோக்கி பாருங்க. நீங்க தகுதி இல்லைன்னு சொல்றாங்களா, கவலைப்படாதீங்க. நீ எதுக்கு லாக்கி இல்லைன்னு சொல்றாங்களா, கவலைப்படாதீங்க. உன் வாழ்க்கை ஒள்ளில்லாம அது பிரயோஜனமற்றதுன்னு சொல்றாங்களா, கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை மகிமையின் பாத்திரமாய் மாற்றுவார். என் வாழ்க்கையில் நித்தமும் நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். அவர் நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். அந்த இயேசுவை வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை ஆசீர்வதியோ, உம்முடைய சித்தத்தின்படி என்னை ஆசீர்வதியோ. ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்ய வல்லமை உள்ளவர், அநேக நன்மை செய்ய வல்லமை உள்ளவர். நான் செய்யற சில காரியங்களை குறை சொன்னது 1000 பேர் உண்டு.
ஆனால் என்னை செய்தது நன்மையா இருக்கு, நல்லதா இருக்கு. இந்த ஊழியத்தினால் நான் ஆசீர்வாதம் பெற்றேன். நான் பார்க்கிறது ஒரு சின்ன இடத்துக்குள்ள இருந்தாலும் பல நாடுகளுக்கு என்னை கர்த்தர் பயன்படுத்தினார். பல நாட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட ஜெபம் பண்ண கேட்டாங்க, ஐயா ஒரு நாள் உங்களை பார்க்கணும்னு பல இடங்கள்ல இருந்து என்னை தேடி வந்தார்கள். தேவன் மாற்றத்தை கொடுத்தார். எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்துட்டு போவீங்களா, அழைப்பு கொடுத்தார்கள். காரணம், தகுதி இல்லாதவனை கர்த்தர் தகுதிப்படுத்தி அவனை பிரபுக்களோடு அமர பண்ணுகிற தேவன். ஒரு காலம் உங்களை உதறி தள்ளுவதில்லை. என் கர்த்தர் வல்லமை உள்ளவர். என் கர்த்தர் நேசிக்கிறார். என் கர்த்தர் நேசிக்கிறார். எல்லாரும் சொல்லலாமா? வெறும் கையாய் இரு பரிவாரம் எனக்கு தந்தீர். வெறும் கையாக இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகேல் நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகேல் நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. எல்லாரும் கரங்க சொல்லி, தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லாரும் ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகேல் நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகேல் நான் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். நீங்க மாத்திர சத்தத்தை எல்லோகே எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏலோகே எல்லாரும் சத்தத்தை வைத்து நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளுக்காக
எங்கள் ஒவ்வொருவரே கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நன்மையினால் பலத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நீர் ஒருவரே எங்களை நேசித்து நடத்த வல்லமை உள்ளவர். யாரெல்லாம் இந்த வேளையில அநேகரால புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, தேவ பலன் இல்லை என்று வருத்தத்தோடு இருக்கிறீர்களோ, இயேசுவை பார்த்து சொல்லுங்க, என் தேவன் என்னை வெறுக்கிறதே இல்லை, என் தேவன் என்னை கைவிடுவதில்லை. அறிக்கையிடுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார். அப்படியே நம்ம கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்தலாமா? என்னை நீர் ஆசீர்வதிக்க போறதற்காய் நன்றி. என் குடும்பத்தில் உம்முடைய நன்மையினால் நிரப்புவதற்கு நன்றி. உம்முடைய கிருபைகள், உம்முடைய இரக்கங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நாளைய தினத்துல இந்த செய்தியுடைய மீதி பகுதிகளும் இன்னும் உங்களுடைய அபிஷேகத்திற்காக ஜெபிக்கப்படும். இன்றைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை எப்போதும் கைவிடாத தேவன். விசுவாசிங்கள். ஆண்டவர் இன்றைக்கு 2 பேரை குறித்து பேசுகிறார். இதோ என் மகளே, என் மகளே, நீ பயப்படாதே, நீ புறக்கணிக்கப்பட்ட பாத்திரம் அல்ல. நான் உன்னை நேசிக்கிற கர்த்தர். நான் உன்னை அழைத்ததும் நான் உன்னை தெரிந்து கொண்டதும் இதோ சகல ஜாதிகளிலும் மேன்மையாயிருக்க எபிரேயர் 6:14 படி என் ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்புவேன். ஆண்டவரே, அப்படியாய் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா பிள்ளைகளுடைய சமாதானத்தையும் கர்த்தர் பழுகி பெருக பண்ணும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய குடும்பங்களை ஆண்டவருடைய நன்மை வெளிப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.